சட்டப்பேரவையில் நாளை காலை 11 மணிக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறும் என்ற சூழலில் ஒரு பக்கம் அதிமுக தனக்கு 124 எம்எல்ஏக்களின் ஆதரவு இருக்கிறது என்று கூறுகின்ற அதே வேளையில் எதிர்க்கட்சியான திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் எந்த மாதிரியான நிலைப்பாட்டை வைத்திருக்கின்றன என்பதை நம்முடைய செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், நாளை நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற இருக்கும் சூழலில் திமுகவும் காங்கிரசும் அவர்களுடைய கொறடா உத்தரவாக தங்களுடைய எம்எல்ஏக்களுக்கு என்ன மாதிரியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள், அது பற்றி விரிவாக சொல்லுங்கள். எல்லா எம்எல்ஏக்களும் குறிப்பாக 97 எம்எல்ஏக்கள் சென்னையில் இருக்க திமுக மற்றும் காங்கிரஸ் கொறடாக்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் 89 எம்எல்ஏக்களுடைய கூட்டம் கட்சியுடைய செயல் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான ஸ்டாலின் தலைமையில் அண்ணா அறிவாலயத்தில் கூடிய கலைஞர் அரங்கில் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் இது போன்ற ஒரு 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு ஒரு விஷயம் நடைபெற இருக்கிறது. அதில் கட்சியுடைய நிலைப்பாடு எந்த மாதிரி இருக்கும் என்பது குறித்து பேசுவதற்காக குறிப்பாக திமுக எம்எல்ஏக்களில் 40க்கும் மேற்பட்டோர் முதல் முறை எம்எல்ஏக்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு இது போன்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் இதுவரை எவ்வாறு பங்கேற்றதில்லை, அது போன்ற சமயங்களில் எவ்வாறு நடந்து கொள்வது, கொறடா உத்தரவு என்றால் என்ன என்பன உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து பேசுவதற்காக இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நமக்கு கடந்த சில தினங்களாக திமுகவுடைய செயல் தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் அன்பழகனுடைய பேச்சுகளை கவனிக்கும் பொழுது அவர்கள் குறிப்பாக நாங்கள் பின்வழியாக ஆட்சி அமைக்க வரமாட்டோம் என்று ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார்கள். அது அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது அதிமுக எந்த நிலைப்பாட்டையும் அவர்கள் எடுக்கப் போவதில்லை என்று தெரிகிறது. குறிப்பாக ஆளும் அதிமுக அரசுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை தான் அவர்கள் எடுக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. முக்கியமாக நம்ம முதல் முறை எம்எல்ஏக்களுக்கு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த அமைச்சரவை நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வியுறும் பட்சத்தில் அடுத்த கட்டமாக எவ்வாறு திமுக தன்னுடைய நிலைப்பாட்டை கொண்டு செல்லும் என்பதெல்லாம் குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் உடைய சட்டப்பேரவை கொறடா 8 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். கொறடா விஜயதரனிடம் காலையில் பேசும்பொழுது 8 எம்எல்ஏக்களும் சென்னையில் இருக்க உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் நாளைக்கு சட்டப்பேரவையில் கட்டாயம் பங்கு பெறுவார்கள் என்றும் நேற்றைக்கே எம்எல்ஏக்கள் கூட்டம் சென்னையில் நடைபெற்றிருப்பதாகவும் குறிப்பாக அதிமுக இதுவரை எங்களிடம் எந்த ஆதரவை கோரவில்லை என்றும் விஜயதாரணி தெரிவித்திருக்கிறார். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அமைச்சரவைக்கு பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் திமுக ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் திமுகவுக்கு தங்களுடைய ஆதரவு இருக்கும் என்றும் விஜயதாரணி தெரிவித்திருக்கிறார். கணேஷ், ரமேஷ், திமுக கூட்டணியில் இருக்கும் மற்றொரு கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அதன் நிலைப்பாடு என்ன? இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சார்பாக கடையநல்லூர் தொகுதி எம்எல்ஏ அபுபக்கர் சட்டப்பேரவையில் செயல்பட்டு வருகிறார். குறிப்பாக இந்திய யூனியன் முஸ்லீம் மற்றும் திமுக நேச்சுரல் அலையன்ஸ் என்று சொல்வார்கள். கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் தங்களுடைய கூட்டணியில் பல்வேறு சட்டப்பேரவை மற்றும் நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்து வருகிறார்கள். திமுகவுடைய நிலைப்பாடுதான் பெரும்பாலும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நிலைப்பாடாக இருக்கும் என்று அந்த எம்எல்ஏ அபுபக்கர் சற்று முன் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். இருந்தாலும் கட்சியுடைய நடைமுறைகள் படி கட்சியுடைய தலைவர் காதர் மொய்தீன் தலைமையில் இன்று மாலை பாரிமுனையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் முக்கிய நிர்வாகிகள் என்ன மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்பது குறித்து ஆலோசிக்க இருப்பதாக அபுபக்கர் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். கடந்த காலங்களில் பார்க்கும் பொழுது குறிப்பாக திமுக சட்டப்பேரவையில் என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறதோ அதைதான் அந்த கட்சி குறிப்பாக இந்திய யூனியன் முஸ்லீம் எடுத்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒட்டுமொத்தமாக 98 எம்எல்ஏக்கள் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு முக்கியமாக இந்த நிர்வாகிகளுடைய ஆலோசனை என்பது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. பத்மபிரியா.